அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். 26-28 அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணையை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் ஏன் வெளியே நிற்பார் இருக்கா? பார்த்திருக்கீங்களா? ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டான், டீ குடிக்கிறது கூட சொல்ல மாட்டான். ஆனா வார்த்தை விட்டு இருக்குது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் ஏன் வெளியே நிற்பார். கேட்டு பெரிய பூண்டு இருக்கும், அதுக்கடுத்து 4 நாய் இருக்கும். எவன் உள்ள போவான்? நாய்களுக்கு ஆண்டவரே சொல்லிட்டார், நான் போக மாட்டேன். இவருடைய நிலைமை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படாத கட்டினா ஸ்டாண்டர்டா தற்காலிகமா வாழ்கிற ஒரு கூடாரத்தை போட்டான். அதுக்கடுத்து ஒரு துறவை விட்டுனா யான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம். அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு துறவு ஒரு கிணத்தை வெட்டுறான், ஒரு நீரூற்றை உண்டாக்குகிறான், அங்க தண்ணி வருகிறது. பொது மக்களுக்காக, பொது சேவைக்காக, சோசியல் ஒர்க்குக்காக, மக்களுக்காக ஒரு துறவு வெட்டப்படுகிறது. வயல்களுக்கு தண்ணி பாய்ஞ்சிச்சுன்னா அதில் என்ன பண்ணுவாங்க? துணி துவைப்பாங்க, குளிப்பாங்க, பொதுமக்களை பயன்படுத்துவாங்க. அது வயல் வெட்டினோன்னா கேட்க மாட்டாங்க. இப்போ ஆண்டவருக்காக ஒன்று செய்தான், தனக்காக ஒன்று செய்தான், பிறருக்காக ஒன்று செய்தான். பேசுதா? தான் வாழை பிறரை கெடுக்கக்கூடாது. எனவே ஈசாக்கு செய்ததான இந்த காரியத்தை நீங்கள் நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன காரியம்? கர்த்தருக்கு பலிபீடமும் தனக்கு கூடாரமும் மற்றவர்களுக்காக ஒரு துறவையும் வெட்டினார். இப்போ ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு என்ன செய்திருக்கிறோம்? மற்றவங்களுக்கு என்ன செய்திருக்கிறோம்? இதுதான் கான்செப்ட். ஆண்டவருக்கு நான் எது செய்யல, எனக்கு எல்லாமே நான் செய்திருக்கிறேன். பிறருக்கு அப்போது கேட்ட ஒரு டீ பண்ணு வாங்கி கொடுப்பேன். எது சரி? யோசனை பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம், ஸ்தோத்திரிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நாமும் அவரை நோக்கி பார்ப்போம். ஈசாக் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான், தனக்கு கூடாரத்தை போட்டான், மற்றவர்களுக்காக துறவை வெட்டினான். நாமும் ஆண்டவருக்கு என்ன செய்தோம்? அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இரண்டாவது, நமக்கு பெரிய காரியங்களை செய்துவிட்டு ஆண்டவரை விட்டுறக்கூடாது. சாலமோன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டினது போல அவன் ஆலயத்தை கட்டும்போது அவனுக்கு தேவன் வீடு கட்டினார். நாம் கர்த்தருக்கு செய்தது மாத்திரமல்ல, நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். எனக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு, என் சொந்த பந்தத்துக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, அக்கா, தங்கச்சிக்கு நான் என்ன செய்கிறேன்? எனக்கு நான் என்ன செய்திருக்கேன் அப்படின்னு பாருங்க. மூணாவது, பிறர் மாற்றம் பிரஜாதி மக்கள். நன்மையான எந்த ஈவத்தோடு ஜோதிகள் பிதாவின் இடத்திலிருந்து நாம் மற்றவர்களுக்காக என்ன செய்திருக்கிறோம்? இந்த 3 காரியங்களை நினைத்து பாருங்கள். கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறேன், எனக்கு என்ன செய்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு என்ன செய்திருக்கிறேன். நமக்கு அதிகமாக செய்துட்டு கர்த்தருக்கு எது செய்யாமல் போயிட்டோமா? நமக்கு அதிகம் செய்துட்டு மற்றவர்களுக்கு எது செய்யாமல் போயிட்டோமா? யோசித்து பாருங்கள், ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்து ஒத்து ஜெபியுங்கள். பேசலாம்.